கோயம்புத்தூர் கோவில்பாளையத்துலலாம் இன்னைக்கு ஒரு சென்ட் வாங்கணும் அப்படின்னாலே மினிமம் சென்ட் 7 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க. கோவில்பாளையம் ஏரியால ஒரு சென்ட் வாங்கக்கூடிய விலையில இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ப்ராஜெக்ட்ல 2.25 சென்ட் அளவுடைய ஒரு பிளாட்டே கொடுக்குறாங்களா. நம்மளோட மேக் மை ஹோம்ஸ் அவங்களோட கோல்டன் மெடோஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல தான் இந்த சூப்பரான வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பட்ஜெட்டை பார்த்து பயந்தவங்க, பட்ஜெட்டை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு இடம் சொந்தமா வாங்கணும் அப்படிங்கிறத ட்ரீமாவே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம் இப்ப நனவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை மேக் மை ஹோம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றதை விட மேக் மை ஹோம்ஸ் டீம்ல இருந்து ரோகேஷ் வித் ஸோ அவர்கிட்ட இந்த சைட்டோட லொகேஷன் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்னென்ன அமெனிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ரோகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏரியால ஒரு இடம்ங்கிறது பெரிய கனவா இருக்கு. பட் நீங்க அதே ஏரியாலேயே பாத்தீங்கன்னா 2.25 சென்ட் 7 லட்சம் எப்படி பாசிபிள்? இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நல்லாவே தேடிட்டு இருந்தோம். ஒரு லோ பட்ஜெட் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் பார்த்துட்டே இருந்தோம். பட் எங்களுக்கு இந்த ஏரியால இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ்ல இந்த பட்ஜெட் கிடைக்கும் நாங்களே எதிர்பார்க்கல. பட் இந்த பட்ஜெட் எங்களுக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ மக்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல யூஸ் ஆகும். கண்டிப்பா. பட் இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் இந்த சைட் டோட்டலா எவ்வளவு ஏக்கர்ஸ், இப்போ எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்னூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிராவல்ல இந்த சைட்டுங்கிறது லொகேட் ஆயிருக்கு. ஓகே. இங்க புளியம்பட்டில இருந்து எடுத்துக்கிட்டா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிராவல்ல இது லொகேட் ஆயிருக்கு. ஸோ இது பியூரா உங்களுக்கு செம்மண் பூமி தான். கிட்டத்தட்ட 7.5 ஏக்கர்ஸ் இந்த ஓவரால் ஏரியா இருக்குங்க. டோட்டலா இது பாத்தீங்கன்னா ஒரு 230 பிளாட்ஸ்ங்கிறது டோட்டலா நாங்க எடுக்கும்போது இருந்தது. இப்போ ஓவராலா எல்லாமே நாங்க சோல்ட் அவுட் பண்ணி அவைலபிள் பாத்தீங்கன்னா இப்போ 60 பிளாட் தான் இருக்கு. இந்த எதுக்காக இந்த லான்ச்சிங் பண்றோம் அப்படின்னா இது என் சேல், கிளியரன்ஸ் சேல் மாதிரி தான். எல்லா பிசினஸ்லயுமே அந்த கிளியரன்ஸ் சேலுங்கிற ஒரு ஆஃபர் கொடுப்போம். ஸோ அந்த ஆஃபர் தான் நான் என்ன கொடுக்குறோம், அந்த ஆஃபர் மட்டும் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். ஓகே, சூப்பர். ஏன்னா இந்த ஆடி சேல் மாதிரி இது கிளியரன்ஸ் சேல். ஸோ அது ஆஃபர் வேற கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸே மிகப்பெரிய ஆஃபர் தான். இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ப்ரைஸ். ஒரு 7 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், எனக்கு 2.25 சென்ட் என் பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எவ்வளோ பெருமையான விஷயம் இல்லைங்களா? ஸோ ஏன்னா இப்போ 7 லட்சம் 2.25 சென்ட் அப்படின்னு யோசிக்கிறப்ப சும்மா ஏனோ தானோன்னு கொடுத்துருவாங்களோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் நீங்க பார்க்கும்போதே அழகா நிறைய அம்யூனிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணிருக்கீங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம்? ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் டு எட்ஜ் தார் ரோடு கொடுத்துருக்கோம். 33 ஃபீட் தார் ரோடு உள்ள ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் உள்ள இருக்க எல்லா சப்டிவிஷன் ரோட்ஸ்லயுமே பிளான்டேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாம இப்போ ரீசெண்டா பண்ண வீடுகள் கூட பாத்தீங்கன்னா இபி லைன் கூட நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அவங்க சர்வீஸ் கூட எடுத்து இப்போ அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏன்னா இது சென்டர் ஆஃப் ஏரியாங்க. இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு புளியம்பட்டி, இப்படி போனா நமக்கு அன்னூர், இந்த பக்கம் போனா சிறுமுகை. அப்போ எல்லாத்துக்கும் ஆக்சசிபிலிட்டி, இந்த டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி எல்லா ஏரியாவுக்குமே பஸ் ஃபெசிலிட்டி, எல்லா ஏரியாவுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி உண்டுங்க. ஸோ இந்த இரும்பறை ஜங்ஷன்ல பார்த்தீங்கன்னா இரும்பறை தனி பஸ் ஸ்டாப்பே இருக்கு. ஓகே, இந்த ஜங்ஷன்ல புளியம்பட்டிக்கும் நீங்க போய்க்கலாம், இங்க இருந்து காந்திபுரம் போய்க்கலாம், மேட்டுப்பாளையம், ஊட்டி, சத்தியமங்கலம் எல்லா ஒவ்வொருத்தரும் ஏரியாவுக்கும் பஸ் இருக்குங்க. ஓகே, ஏன்னா அதிகபட்சமா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், சைட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ் என்ன டெவலப் பண்ணிருக்காங்க, இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்படி யோசிக்கும் போது இருமுறை ஆல்வேஸ் இந்த ஜங்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு தேவையான கடை இல்லை ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது வாங்கணும்னாலுமே இங்க நீங்க வாங்கிக்கலாம். பஸ் ஸ்டாப்பும் அங்கேயே இருக்கு. இங்க இருந்து இல்லை நீங்க சிட்டிக்கு போகணும்னாலும் அன்னூர் உங்களுக்கு நியர்பை. இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க புளியம்பட்டி போய்க்கலாம், சிறுமுகை. நல்ல சென்டர் ஆஃப் ஏரியா தான். ஆல்மோஸ்ட் இந்த சரௌண்டிங்ஸ் பத்தியுமே எதுவுமே நம்ம யோசிக்க தேவையில்லை. இது பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டுமே கம்மியா இருக்கு, யாருனாலுமே வாங்கலாம். பட் இருந்தாலுமே பேங்க் லோன் நாங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, என்ன 7 கையில ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். ஒரு பிளாட்டுக்கு 4 lakhsங்கிறது நாங்க லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம். எல்லாருக்குமே லோன் பண்ணிக்கலாமா இல்ல ஏதாவது கேட்டகரிஸ் இருக்கு? பண்ணலாம். இப்போ மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல வாங்கணும்னு கிடையாது. கேஷ் சேலரி வாங்கினா கூட நாங்க லோன் பண்ணி தரோம். ஓகே, சூப்பர். அப்புறம் என்னங்க, கேஷா நீங்க சேலரி வாங்கினா கூட மினிமம் ஒரு 20,000 ரூபா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியில இன்னைக்கு ஒரு 30-40 ரூபா வரைக்கும் 2-3 பேர் இருக்கும் அப்படின்னா 30-40 ரூபா வரைக்கும் ஃபேமிலி இன்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே இவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அக்கௌண்ட் சேலரி தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம லோன் போட்டாலும் கூட அதிகபட்சமா மந்த்லி இஎம்ஐ எவ்வளவு வரும்? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 7,000ல இருந்து
13,000 வரும். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு குடும்பம் ஒரு சீட் அமௌண்ட்டா நீங்க ஒதுக்கி ஒதுக்கி வைக்கக்கூடிய சேவிங்ஸ் அமௌண்ட் தான். நீங்க சீட்டு போட்டாலும் சரி இல்ல கோல்டு சீட்டு போட்டாலும் சரி, எப்படி நீங்க இந்த 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சேவிங்ஸ்ல போட்டு வச்சாலும் வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்காது. பட் இடம் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷம் நீங்க லைனா கட்டிட்டே வர்றீங்க சீட்டு கட்டுற மாதிரி அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பெரிய லெவல்ல பூம் ஆயிருக்கும். நீங்க போட்ட அமௌண்ட்டை விட பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டா சூஸ் பண்ணணும்னா கோல்டன் மெடோஸ் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் இல்லையா? இப்போ இங்க வீடா ஏன்னா 2 வீடு ஆல்ரெடி இங்க ஆயிருக்கு. சோ நிறைய பேர் எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, வீடு கட்டுற மாதிரி வர்றாங்களா இல்லன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு? அவங்க மேக்ஸிமம் வரவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரவங்க வந்து ஒண்ணு இங்க வீடு கட்டி இவங்க ரெண்டல் பர்பஸ் மாதிரி பாக்குறாங்க. ஓகே, ரெண்டல் பர்பஸ்க்கு இப்போ இந்த ஏரியா ஒன்னு டெவலப் பண்ணாதான் இந்த ரெண்டல் பர்பஸ்ங்கிறது போகும். நிறைய பேர் விரும்புறது என்னன்னா இது கொஞ்சம் அவுட்டர், ஃபுல்லா கிரீன் ஏரியாவும் இருக்கும், நல்ல நிறைய தோட்டங்கள்லாம் இருக்கு. சோ ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, சோ அந்த மாதிரி கட்டி வச்சுட்டு வீக்கெண்ட் ஆனா குழந்தைகளை கூட்டு வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு போற மாதிரி, இல்ல வெளியூர்ல இருக்காங்க சென்னை அந்த மாதிரி எந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கால் பண்ணி கேட்கறதுன்னா நான் தனியா ஒரு இண்டிவிஜுவலா எனக்கு 1 BHK பண்ணி கொடுத்தா நான் வந்து ஒரு வீக்லியோ மந்த்லியோ ஒரு 1 வீக்கோ வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நியர்பைல ஊட்டி, மார்னிங் போனீங்கன்னா ஈவினிங் வீட்டுக்கே வந்துடலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் விரும்பி கேட்கறது இந்த ஒரு ரீசன் கேட்கறாங்க. ஓகே, ஏன்னா இன்னைக்குலாம் சிட்டிக்குள்ள இருந்துட்டு நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி எந்த பொல்யூஷனும் இல்லைங்க. சைலண்டா நல்ல ஒரு நேச்சுரலிஸ்டிக் வியூ. இங்க பாருங்க, ஆப்போசிட்லயே வந்துட்டு நமக்கு ஃபேமஸான ஓதிமலை கோவில் இருக்கு. எங்க பார்த்தாலும் கிரீனரி அட்மாஸ்பியர். ஏன்னா ஓப்பன் டாக் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வெரி ஃப்ராங்க், இங்க வர்றவங்க என்ன ஆஸ்பெக்ட்ல இப்ப வாங்குறாங்க, ஸோ இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எத்தனை வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே பிரதர் வந்து ஓப்பன் டாக்கா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்ல வீடா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் யோசிச்சாலும், அதிகபட்சமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடினாலும் நிறைய முதல் தலைமுறை ஒரு சொத்து வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், அதுவும் இந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது எனக்கே வீடாவே கட்டிட்டு வந்துடலாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி வரும்போது ஸ்கூல் காலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தேவையில்லை, ஏன்னா ஸ்கூல் காலேஜ் மட்டும் இல்ல, ஒரு கடைக்கு போகணும், பக்கத்துல ஏதாவது அத்தியாவசிய தேவை இருக்கும். சோ அதுக்கெல்லாம் இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா? சோ இங்க நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா இரும்புறை லொகேட் இருக்கு. இந்த இரும்புறையில இருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிராவல்ல அன்னூர் இருக்கு. அன்னூர்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, CBSE ஸ்கூல் இருக்கு. அந்த இங்க இருந்து ஒரு 5 minutes டிராவல்ல புளியம்பட்டி இருக்கு. புளியம்பட்டியில 4-5 இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு, CBSE இருக்கு, மெட்ரிகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் முதற்கொண்டு புளியம்பட்டிலே அவைலபிள் இருக்கு. நியர் உங்களுக்கு பண்ணாரி தெரியும், பண்ணாரி ஆல்சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பஸ்ஸஸ், வேன்ஸ் எல்லாமே இங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நியர்பைல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. நீங்க சொல்ல மாதிரி இந்த ப்ரொவிஷனலுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. மளிகை கடையில இருந்து பேக்கரிஸ்ல இருந்து ஹோட்டல்ஸ்ல இருந்து A to Z எல்லாமே அவைலபிள் இருக்கு. சோ நீங்க இப்போ ஸ்பெஷலான ஆஃபர் வேற எங்களுக்கு சொல்லிருந்தீங்க, என்ன ஆஃபர்? சோ இந்த பட்ஜெட்ல இந்த ப்ராஜெக்ட்ல யார் இப்போ இந்த 11ஆம் தேதி லான்ச்சிங் குள்ள வந்து புக் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஜூலை 13க்குள்ள இங்க இடம் வாங்கி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாமே இவங்களே பாத்துக்குவாங்க. அஃப்கோர்ஸ் பேங்க் லோனும் பண்ணி தராங்க, பட்ஜெட்டும் கம்மி, நல்ல ஏரியா, பேசிக்கான அடிப்படை வசதி எல்லாமே கிடைக்குது. அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம இந்த 11ஆம் தேதிக்குள்ள புக் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் பிரைசஸ் ஆல்சோ அவைலபிள். ஓகே, இதுக்கு மேல டிஸ்கவுண்ட் வேற பண்ணி தரீங்களா? சூப்பருங்க, பட்ஜெட்டும் கம்மி, அதுக்கு மேல டிஸ்கவுண்ட் இருக்கு. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கமிங் 13க்குள்ள நீங்க இடம் புக் பண்ணி போறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆஃபர் அவைலபிள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஃபர்ல நீங்க பண்ண முடியாது, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் ஃப்ரீயா பண்ணி தராங்க. அஃப்கோர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்க, நான் முதல் தலைமுறையா ஒரு இடம் என் பேர்ல ஒரு சொத்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்டான ப்ராப்பர்ட்டி இருக்காது. இல்ல கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாங் டேர்மா எனக்கு டைம் இருக்கு, நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சாலுமே ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பாக்குற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. உங்க நேம்ல ஒரு வீடு, ஒரு லேண்ட் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த 11ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, ரொம்ப ஆசைப்பட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 40 லட்சம் 50 லட்சம் போட்டு சிட்டிக்குள்ள ஒரு வீட்டை வாங்கி போட்டு மாசமாச்சுன்னா ஒரு ஹெக்டிக் ப்ரெஷர்ல அலையணும். ஐயோ 40,000 ரூபாய் EMI கட்டணுமே அப்படிங்கறதுலயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும். ஸோ அளவா இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு ஹாப்பி லைஃப் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்டான ப்ராஜெக்ட், இல்ல ரொம்ப கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் கோல்டன் மெடோஸ் ரொம்ப ரொம்ப பக்காவான ப்ராஜெக்ட். அதுவும் சொன்னாங்க இல்லையா, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கேன்னா 2.25 சென்ட்டுங்க. 2.25 சென்ட் 7 லட்சம் ரூபாய். அதுலயே கிளியரன்ஸ் சேல்ல நீங்க கமிங் 13க்குள்ள, ஜூலை 13க்குள்ள நீங்க வந்துட்டு புக் பண்ணணுமா இல்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா? புக் பண்ணா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறாங்க. இது போக டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர்லயே உங்களுக்கான பிடிச்ச பிளாட்ஸ் நீங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரதர் நம்பர் அண்ட் உங்களோட டீம் நம்பர்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஃபர்தர் இன்ஃபர்மேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு சீக்கிரமா விசிட் பண்ணி உங்களுக்கான புக்கிங் பண்ணுங்க. இனிமே தேங்க்யூ ஸோ மச்.